வணக்கம். திடீரென துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? வெளியான மிக முக்கிய தகவல். அதிர்ச்சியில் பிரதமர் மோடி. அப்படி எதற்காக திடீரென துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவராக இருந்து தற்போது இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் அவனது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது அண்மையில் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு 7 நாட்களுக்கு முன்பு தமிழகத்திற்கு முதன்முறையாக வருகை புரிந்தார். அவருக்கு பாஜக சார்பில் மிகுந்த உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் தனது சொந்த மாவட்டமான திருப்பூரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் வேறுபாடுகளை கடந்து தலைவர்களின் நல்ல குணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பேசினார். அப்போது தமிழக அரசியலில் வெற்றிகளும் தோல்விகளும் மாறி மாறி வந்தாலும் எந்த ஒரு பின்னடைவிலும் தளராமல் அடுத்த நாளே தம்பி கலங்காதே, எழுந்திடு, தமிழினத்தை காப்பது நமது பொறுப்பு என முரசொலியில் எழுதி தொண்டர்களுக்கு உத்வேகம் அளித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்றும் அவரது உழைப்பையும் மன உறுதியையும் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகுந்த நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார். இந்நிலையில் அரசியல் ரீதியாக முரண்பாடுகள் இருந்தாலும் கலைஞரின் நிர்வாகத்திறனை துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படையாக பாராட்டியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. குறிப்பாக திருப்பூரின் சாய ஆலை தொழில்கள் சவால்களை சந்தித்த போது சாய சுத்திகரிப்பு ஆலைகளை அமைக்க கலைஞர் எடுத்த முயற்சிகளை சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுட்டிக்காட்டினார். இந்திய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக தமிழகம் வந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தனது சொந்த மாவட்டத்தில் உரையாற்றும் போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து மிகவும் புகழ்ந்து பேசியது பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கிடையேதான் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியது மேலும் பாஜகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததற்கான காரணம் குறித்த தகவல் கசிந்துள்ளது. அதாவது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்போதும் உயர்ந்த மதிப்பு வைத்திருந்தார். குறிப்பாக மகாராஷ்டிரா ஆளுநராக சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவி வகித்த போது கூட மகாராஷ்டிரா ராஜ்பவனில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடன் அவர் இருக்கும் படத்தை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இது குறித்து சில பாஜகவினர் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது என்னுடைய அரசியல் வழிகாட்டி யார் என நினைக்கிறீர்கள் என அவர்களிடம் சிபிஆர் அவர்கள் பதில் கேள்வி கேட்டுள்ளார். இந்த கேள்விக்கு வாஜ்பாய், அத்வானி என அவர்கள் பல்வேறு தலைவர்களின் பெயர்களை சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனால் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களோ கலைஞர் தான் என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்று பட்டென சொன்னதாக கூறப்படுகிறது. மேலும் வெற்றி தோல்வி எது வந்தாலும் எப்போதும் ஒரே உறுதியான நிலைப்பாட்டை கொண்டவர்தான் கலைஞர் கருணாநிதி என சிபிஆர் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் பாஜகவில் சிபிஆர் அவர்கள் சிறிது காலம் ஓரம் கட்டப்பட்டிருந்தார். அப்போது அக்கட்சியில் அவருக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது. அந்த தருணத்தில் சிபிஆரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் அழைத்து விரும்பினால் திமுகவிற்கு வந்துவிடுங்கள் என்றும் உங்களுக்கு உரிய மரியாதை தருகிறோம் என்றும் அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை வேறு, திமுகவின் கொள்கை வேறு, அது சரியாக வராது என அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்களது அழைப்பை சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிராகரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி அரசியலில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டிருந்தார் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். அத்துடன் தந்தையை போல திமுக கொள்கையை வலிமைப்படுத்த, கட்சியை வலிமைப்படுத்த கலைஞர் வழியில் அவரது மகன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து பாராட்டி வருகிறார். அந்த வகையில்தான் மதுரைக்கு வந்த துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் மதுரைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் வந்திருப்பதை அறிந்து மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்து அவருடன் சில நிமிடங்கள் பேசிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அரசியல் களத்தில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாலும் கூட அரசியல் கடந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீதும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.